ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சிக்மா ட்ரேடர் இன். இன்றைக்கி வந்து நம்ம இன்வெஸ்டிங்கோட கோல் எப்படி செட் பண்ணுறது, நம்ம எப்படி அந்த ஃபயரை இக்னியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கோல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு தேவை அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு முக்கியமாக எதுக்கு நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறோன்னா, நம்ம ஃப்ரீடமாக இருக்கிறதுக்கு, நம்ம நினச்சதை வாங்குறதுக்கு, நம்ம நினச்சதை பண்ணுறதுக்கு. ஜஸ்ட்டு ஒரு ஜாபு போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறது நம்மளுக்கு அவ்வளோவா செட் ஆகாது. அதனால் நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுவோம். அதுக்காக ஃபினான்ஷியலாக நம்ம எவ்வளோ இன்கம் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். பேசிக்கான நீட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம அக்வயர் பண்ணிட்டாலே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். பேசிக்கான நீட்லாம் பார்த்திங்கன்னா வீடு, அதுக்கப்புறம் ஃபுட்டு, சாப்பாடு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பேசிக்கான நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸு. அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். அதை ஃபைன் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கீங்க அப்படின்னாலே நம்ம ஒரு மந்த்லி எக்ஸ்பென்ஸு 20,000 இருக்கும். ஓகேவா? அந்த 20,000 இருந்தாலே நம்மளுக்கு பேசிக் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். ரெண்ட்டுலேருந்து ஃபுட்டு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். ஓகேவா? அப்போ நம்ம ஒரு மந்த்லி 20,000 நம்மளுக்கு இருந்தாலே போதும். அப்போ நம்மளுக்கு இயருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா 1 இயருக்கு பார்த்திங்கன்னா 2,40,000 தேவைப்படும். சரி, இதை வச்சுட்டு நம்ம எப்படி ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ பேசிக்காக உங்களுக்கு 1 இயருக்கு எவ்வளோ வேணும்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 1 இயருக்கு இப்போ 2,40,000 உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, நம்ம 10x ரூல் யூஸ் பண்ணிக்கிட்டு 10ஆல் அதை மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு 10 இயருக்கான வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? எக்ஸ்பென்ஸ் வேல்யூ கிடச்சிரும். அதாவது இப்போ 2,40,000ல் 10ஆல் இது பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 24 lakhs வரும். ஓகேவா? அந்த 24 lakhs இருந்தாலே போதும். நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் ஜஸ்ட்டு இன்வெஸ்டிங் பண்ணிட்டு இருந்தாலே உங்களால் அந்த மந்த்லி 20,000 வந்து ஏர்னிங் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். உங்கள் பேசிக் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கவர் ஆகிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த 24 lakhs வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு 10% ரிட்டர்ன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு 24 lakhஸில் 10% வந்து 2,40,000, அதாவது பெர் மந்த்துக்கு பார்த்திங்கன்னா 20,000 உங்களுக்கு வரும். இதை மட்டும் அச்சீவ் பண்ணிட்டாலே போதும். நீங்கள் ஃபினான்ஷியலாக ஃப்ரீ ஆகிடலாம் பேசிக் நீட்ஸுக்கு. இல்லை எனக்கு வந்து ஃபினான்ஷியல் நீடு அதிகமாக இருக்குது, ஒரு 40,000னா நீங்கள் அந்த 40,000 × 10 போட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு ஒரு தேவையான ஃபினான்ஷியல் நீடு கிடச்சிரும். ஓகேவா? உங்களுக்கு 40 lakhs இருந்தால் போதும். 40 lakhs இருந்துச்சு, நீங்கள் அதை மட்டும் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நீங்கள் அதுலேருந்து 10% ரிட்டர்ன் எடுத்தாலே நீங்கள் வந்து எந்த ஒர்க்குக்கும் போகாமல் நீங்கள் வந்து இன்வெஸ்டிங் மூலியமாகவே ஏர்ன் பண்ணலாம். இன்வெஸ்டிங்க்கு நம்மளுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, அடுத்தது பாண்ட்ஸு, ப்ளூ சிப் ஸ்டாக்ஸு, அப்புறம் கமோடிட்டிஸ், இதெல்லாம் இருக்குது பேசிக்காக. இந்த டூலெல்லாம் நீங்கள் ஒரு 10% ரிட்டர்ன்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து ஈஸியாக ஃப்ரீயாக இருக்கலாம், ஃபினான்ஷியலாக ஃப்ரீயாக இருக்கலாம். சரி, இப்போ இது எப்படி நம்ம 24 lakhs வந்து அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, அது உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் பொறுத்து மாறும். அந்த கோலை வந்து நீங்கள் தான் செட் பண்ணணும். இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மணி எவ்வளோ தேவை அப்படின்னு எதுவுமே ஐடியா இருந்திருக்காது. எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணால் ஃப்ரீ ஆகும் ஃபினான்ஷியலாக அப்படின்னு. இனிமேல் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. இந்த அமௌண்ட் இருந்தால் நம்ம வந்து ஃபினான்ஷியலாக ஃப்ரீ ஆகிடலாம். ஒரு 10% ரிட்டர்ன் எடுத்துகிட்டு நம்ம இன்வெஸ்டராக இருந்தாலே நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம் ஒர்க் போகாமல் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. இந்த ஒரு கோலை வச்சுட்டு ஒரு ஃபயரை இக்னேட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ணுங்கள்.